தமிழர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படலை தமிழின தலைவர் ஆட்சியிலே அப்படின்னா அப்போ எங்களுடைய ஆதங்கத்திற்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அரசு சரி வேல்முருகன் என்ன எல்லா டிவிலையும் எல்லா பத்திரிகையிலையும் எல்லா சட்டமன்ற தொடர்லையும் தொடர்ந்து கத்திட்டு கிடக்குறானே இதுல என்னதான் பிரச்சனை கூப்பிடுவோம் வேல்முருகன் அழிச்சு பேசும் அப்படின்ற அந்த எண்ணம் அரசுக்கு வரணும். ஆனா கடந்த கால அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்தது. நான் இதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அழைத்த போது என்னை கூப்பிட்டு அழைத்து பேசி அன்றைக்கு லத்திகாச்சாரன் டிஜிபியாக இருந்தார், டி.கே. ராஜேந்திரன் ஏடிஜிபி எலண்டோவாக இருந்தார். அம்மா சொல்லியிருக்காங்க வாங்கன்னு என்னை கூப்பிட்டு டிஜிபி உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் நீங்க பாருங்க இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, இதுல எத்தனை பேர் தமிழ்நாட்டு கேடர்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது டிஎன்பிசி மூலமாக டைரக்டா டிஎஸ்பியாக வந்தவர்கள் எத்தனை பேருக்கு நீங்க சட்ட ஒழுங்கு உயர் பதவிகளை வழங்கியிருக்கிறீங்க, இது என்ன அநியாயம், இது அக்கிரமம் இல்லையான்னு கேட்ட பிறகு உடனடியாக பல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தமிழர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து மிக முக்கியமான ஊடகங்கள்ல அடிச்ச அடிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி தமிழருக்கு அதுவும் தலித்து கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க.